துளசி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மோனிகா வந்து வெளுவெளுன்னு வெளுத்தெடுக்குறாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. அபிராமி அம்மா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்ககிட்ட என்னென்னமோ பேசுன, கடைசியில பார்த்தியா, உன்னால எதையுமே சமாளிக்க முடியல. ஏம்மா அவளை பத்தி இருக்கிற விஷயம்லாம் வேற ஒரு முகம் இருக்குங்கிறா. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்குமா அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு பகைச்சிக்க முடியுமா அப்படின்னு ஈஸ்வரமூர்த்தியும் பாட்டியும் கிண்டல் பண்ணுறாங்க அந்த இடத்துல. இந்த வீட்டில் ஒருத்தவங்க வந்துட்டாலே அவங்களும் உங்களுக்கு சொந்தமானவங்க தானே. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நிச்சயம் கேட்டிருப்பாங்களே. நான் உங்களையே இந்த வீட்டு மருமகளையா நினச்சி கூட பார்க்கல. அப்படி இருக்கும்போது நீயே அனாவசியம் நினைக்கிறேன் இந்த வீட்டில் தங்கியிருக்கிறது. அப்புறம் வெற்றிக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாமல் தியான்னு ஒரு பொண்ணு வந்து தங்குறத எங்களால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. நல்ல வேலை அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நீ இந்த வீட்டில் தங்கிக்க. வெற்றி கூட்டிகிட்டு வந்துட்டான், எல்லாம் ஓகே. ஆனால் தியாவெல்லாம் இந்த வீட்டில் இருக்கணும்லாம் எங்ககிட்ட கேட்டால் நாங்கள் எப்படி உனக்கு ஆதரவாக நிற்போங்கிற மாதிரி சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க. இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பேசினோன்னே அவங்களுக்கு தெம்பு வந்துருச்சு நம்ம துளசிக்கு. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆவேசமாக வந்து போகிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். தியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நம்ம மோனிகாவும் ஜெகனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து 3 பேரும் வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. என்ன தியா, ரொம்ப நாளாக துளசி துளசி அம்மா அம்மான்னு சொல்லுவியே, இதுதான் உனக்கு நிரந்தரமான வீடு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ தேவையில்லாமல் அந்த வீட்டுக்கு போகணுன்னு சொல்லாத. நான் என் அம்மா வீட்டுக்கு போகணும். ஏய், உனக்கு அம்மா யாருன்னு தெரியுமா? அவங்க பேர் என்னன்னு தெரியுமா? துளசி தான் உன்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லி நம்ம மோனிகா வந்து சத்தம் போட்டு பேசுகிறாங்க. நீ என் அண்ணனோட பொண்ணு, என் சொந்த குடும்பம். அப்படி இருக்கும்போது நான் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது தியா. நான் உன்னை நல்ல விதமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜெகனும் அவங்க அம்மாவும் பின்னாடியிலேருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் நீ எப்படி இருப்பேன்னு உனக்கே நல்லா தெரியும். அம்மா, தியாவை நல்லா பார்த்துக்கம்மா. போன வாட்டி தியாவை நீ ஒழுங்காக பார்த்துக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவன் இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாண்டா, என் செல்லத்தை போன வாட்டி விட இந்த வாட்டி அதை விட சூப்பராக பார்த்துக்க போகிறேங்கிற மாதிரி நக்கல் அடித்து சிரிக்கும்போது தியாவை தேடி ஆட்டோவில் மாசாக வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கேட்டு வந்து சாத்தியிருக்கு. உடனே கேட்டை திறக்க சொல்கிறாங்க. அம்மா, யார் சொன்னாலும் இந்த கேட்லாம் திறக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அண்ணன் கொஞ்சம் இறங்கிக்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை வச்சு அந்த கேட்டை திறந்துடுறாங்க. என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டியம்மா, உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு மாசா உள்ளே வந்து வந்துட்டுருக்காங்க. இந்த தகவலை வந்து சொல்லலான்னு சொல்லிட்டு ஜெகன்கிட்ட சொல்கிறாங்க. இவங்க வந்திருக்காங்க துளசின்னு. சரிடா, துளசி வந்திருக்காங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் கேட்டு சாத்தி தானே இருக்குது, அவளால் எப்படி வர முடியும்? கேட்டை உடச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னது, கேட்டை உடச்சிட்டாளா? ஆமாம், ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி கேட்டை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே 4-5 பேர் வந்து நிற்கிறாங்க. தேவையில்லாமல் நீங்கள் எங்ககிட்ட அடி வாங்காதீங்க அப்படின்னு துளசி வந்து ஆவேசமாக கத்துறப்ப ஜெகன் வந்து பேசுகிறாங்க. என்ன மோனிகா, இங்கே என்ன நடக்குது? என்ன பண்ணலாம்? நீயே சொல்லு, நீயே ஒரு முடிவுக்கு வா அப்படின்னு சொன்னோன்னே துளசியை இங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போங்க. என்ன இங்கே உட்காந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள முதல்ல வெளியில் வந்து கூட்டிகிட்டு போங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே கன்னத்திலே பலார் பலார்னு அடிக்கிறாங்க. தேவையில்லாமல் என் கோவத்தை சம்பாதிக்காதீங்க, அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கும்போது வெற்றி இந்த தகவல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மோனிகாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வராங்க. மோனிகா வீட்டில் தான் நம்ம துளசி வந்து நிற்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களும் கேஷுவலாக பின்னாடியிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம மனைவியே சோலோவாக மாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நமக்கு என்னப்பா வேலைங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் தியா இவ்வளோ நேரம் வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, நான் தன்னோட அம்மா இங்கே மாஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னை பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா கண்டிப்பாக வரதான் செய்வாங்கன்னு மோனிகாவோட மாமியார்கிட்ட வந்து பேசும்போது, வருவா வருவா, என் பையன் மருமக இன்னும் ஏகப்பட்ட பேர் இந்த வீட்டில் இருக்காங்க, அவங்களால எதையுமே வந்து செய்ய முடியாது. அப்படியே துளசி வந்தாலும் ஃபீல் பண்ணிவிட்டு உன்னை பார்க்க முடியாமல் தான் போகிறா அப்படின்னு அந்த பாட்டி சொன்னப்போ, இப்போ அந்த பாட்டி சொன்ன வசனத்தெல்லாம் நம்ம தியா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்னமோ சொன்னீங்க, எங்கள் அம்மா வந்தால் ஃபீல் பண்ணிவிட்டு இங்கேருந்து போயிடுவாங்கன்னு. பார்த்தீங்களா, எங்கள் அம்மா எனக்காக வந்திருக்காங்க. போன வாட்டியெல்லாம் இந்த வாட்டி நடக்காது, எங்கள் அம்மா மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே மோனிகா வந்து பேசுகிறாங்க. துளசி, நீ வேணா இங்கே பிரச்சனை பண்ணலாம், நாங்கள் பிரச்சனை பண்ண விரும்பலை. ஜெகன் என்னோட சொந்த அண்ணன், சரியா?
என் அண்ணனோட பொண்ணு இந்த வீட்டில் தான் இருக்கணும். நான் உன்னை விட நல்லா பார்த்துக்கிட்டேன். நீங்கள் இப்படி தான் தியாவை பார்த்துப்பீங்களா? போன வாட்டி என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே ஜெகன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. மோனிகா, இவ சொல்கிறதெல்லாம் நம்பாத. இவ ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் சொல்லி ஒன்றையும் என்னையும் பிரிக்கணும்னு பார்க்குறா. தியா யார்? நம்ம பொண்ணுன்னு தானே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் தேவையில்லாம பேசாத. என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும், உன்னை பற்றியும் தெரியும். நீ எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருக்க மோனிகா. இதுவே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு வேறு மாதிரி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறேன். பாதியா இங்கேருந்து போகலான்னு சொன்னோன்னே தடுக்கலான்னு நிற்கிறாங்க. ஜெகன், நான் அடிக்க வேணான்னு பார்க்குறேன். இன்னொரு வாட்டி என் முன்னாடி நின்னனா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னொன்னே ஜெகன் வந்து தள்ளி போகிறாங்க. அம்மா சூப்பர்மா, பிச்சிட்டிங்க. இனிமேட்டு உங்கள் கிட்டக்க கூட இவங்க வாலாட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அவங்கள கூட்டிகிட்டு வரேன் இவங்கள கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு முதலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் வேறு மாதிரி போயிடும் அப்படின்னு சொன்னோன்னே ஜெகன் வந்து அதிகாரிக்கு வந்து ஃபோன் அடிப்போம்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. அங்கே ஏகப்பட்ட பேர் வராங்க. வழக்கறிஞரும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல நம்ம வெற்றி இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம பொண்டாட்டி சமாளிப்பாளா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே அந்த இடத்துல நான் பேப்பரோட தான் வந்திருக்கேன். தேவையில்லாமல் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்க வேணாம். நான் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் ஆதாரத்தை காட்டுறாங்க. இல்லை இவங்களுக்காக தான் நீங்கள் நிற்பீங்க, இதெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேரை சொல்லியே நான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணிடுவேன். பார்த்துக்கங்க. இப்போ என்னை தடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்னது நம்மளை பார்த்தும் வந்து பயப்படலை. சரி அதிகாரிங்க வச்சு பேசலான்னு பார்த்தாலும் வீட்டில் இருந்த துளசிக்கும் இங்கே பேசுகிற துளசிக்கும் சம்மந்தமே இல்லையாடான்னு சொல்லி ஜெகனும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவகிட்ட இனிமேட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணுமோ தெரியலையேம்மா. இப்படியெல்லாம் இவ பேசுவான்னு நினச்சி கூட பார்க்கல. நம்ம பேச ஆரம்பித்தாலே 10 அடி தூரம் தள்ளி நிற்பா, இல்லை அழுவா. இது ரெண்டையும் விட்டால் இவளுக்கு வேறு எதுவும் தெரியாது. லட்சுமி அம்மா வந்தாவது நல்லா பாயிண்ட்டாக பேசுவாங்கங்கிற மாதிரி தான் யோசிச்சிருக்கோம். ஆனால் துளசி இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலன்னொன்னே இப்போ என் பொண்ணை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலாமா, இல்லை நான் வேறு எங்கேயாவது சொல்லணுமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கே என்ன பண்ணுன்னு தெரில. மேடம் இந்த பிரச்சனையை விட்டுருங்கன்னு சொல்லி மோனிகா தரப்புக்கிட்ட வந்து வந்திருக்கிற அதிகாரிங்களாம் நம்ம துளசிக்கு ஆதரவாக நின்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேட் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே மோனிகா, எப்போதும் ஜெயிச்சிடலாம் நினைக்காத. நியாயம்தான் ஜெயிக்கும். என்ன அது கொஞ்சம் தாமதமாக வந்து ஆகும். இனிமேட்டு உன்னால் ஏன் பொண்ணை என்கிட்டேருந்து கூட்டிகிட்டு போகவே முடியாது. உனக்கு பொண்ணை பார்க்கணுன்னா பாசத்தில் கேளு. இது மாதிரி திமிரில் வந்து கேட்காத. அது சரிப்பட்டு வராது. நானும் பார்த்துக்கிட்டு சும்மா வந்து விட்டு கொடுக்க முடியாது.